பெண்களுக்கு மருத்துவ முகாம், அந்த டீஹைட்ரேஷன் நீர் சத்து பிரச்சனை ஏற்படுபவர்களுக்கு மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. குழந்தைகளுக்கு தேவையான பால் பொருட்கள் இருப்பில் வைக்கப்பட்டிருப்பதாக அங்கிருக்கக்கூடிய தாசில்தார் உள்ளிட்டோர் நமக்கு தெரிவிச்சிருந்தாங்க. பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்தோர், குழந்தைகள் என பல்வேறு தலைமுறைகளும் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சில குழந்தைகள் இது ஒரு அதிக புயல் காய்ச்சி அழிந்து கொண்டு பேருந்து ஏறி போய் காட்சியை நம்மால் பார்க்க முடியும். ரமேஷ், இந்த மாதிரியான ஒரு சூழல் உங்க வாழ்க்கையிலே இருந்திருக்காது நாம் பார்க்குறோம். களத்திலிருந்து ரொம்ப ஒரு கடுமையான சூழலை நீங்க தகவல்களை வழங்கிட்டு இருக்கிறீங்க. அங்க தண்ணீர் அங்க இருக்கக்கூடிய ஊர்களுக்குள் போகும் காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. எவ்வளவு ஊர்களில் அந்த பகுதியில் தண்ணீர் சூழ்ந்திருக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மீட்பு படையினர் என்ன விதமான உதவிகளை செய்யறாங்க, அவங்க அந்த பகுதியில் போய் மீட்பு படையினர் மீட்பதற்குண்டான வசதிகள், வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்கா? நீங்கள் பார்க்கலாம், நேற்று இரவு இங்க மக்கள் வசித்த பகுதிகளில் தற்பொழுது தண்ணீர் என்பது, கடல் நீர் என்பது புகுந்திருக்கிறது. தங்கள் இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான என்டிஆர்எஃப் மற்றும் தமிழக காவல்படையை சேர்ந்த சிறப்பு படையினர் மற்றும் மீனவர்கள், இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் தானாக முன்வந்து தங்களுடைய சொந்தங்களை மீட்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிரதான தொழிலே பல்வேறு கடலில் மீன்பிடி தொழில் தான். கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டோர் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பேசுறோம். எல்லாருடைய தொழிலும் அந்த மீன் மற்றும் மீன் பிடித்தல் சார்ந்த தொழிலாக இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதியில் ஆகட்டும், சின்ன லெவல்ல மீன் பிடிக்கிற பெண்கள் ஆகட்டும், பல்வேறு ஆயிரக்கணக்கான மக்களுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதா. அவர்கள் எதுவும் அறியாமல் இந்த புயலுடைய அதிசயத்தை உணராமல் இங்கே முடங்கிவிட்டதால் ஏற்பட்ட பிரச்சனை தான் தற்போது மீட்புப்பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க ஏராளமான இளைஞர்கள் தானாக முன்வந்து தங்கள் பகுதியில் சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். இங்க காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பொது சுகாதாரத்துறையை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அனைத்து துறையை சார்ந்தவர்களும் இருந்தாலும் இந்த புயல் என்பது பலத்த காற்றுடன் வீசுவதால் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் கூட தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. மீனவ குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழர்கள் ரமேஷ், அங்க இருக்கக்கூடிய மீனவர்களும் இளைஞர்களும் தாமாக முன்வந்து மக்களை மீட்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. கடந்த ஆண்டு வெள்ள சம்பவங்களை நமக்கு இந்த நிகழ்வுகள் நினைவூட்டுகிறது. தற்போது ரமேஷ், அங்க இருக்கக்கூடிய சூழல் ரொம்ப ஒரு கடுமையாகவே இருக்குது. ஒளிப்பதிவாளரும் நீங்களும் ரொம்பவே சிரமத்துக்கு வழங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வருவாய்த்துறை அமைச்சர் தான் 10 பேர் வந்திருக்காங்க. யாருமே எந்த இதுவும் பார்க்கவே இல்ல. ஒரு 100 பேர் 150 பேர் 200 பேர் வரணும் சார். யாரும் இளைஞர்கள் தானாக முன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் உள்ள சிக்கிட்டு இருக்காங்க? கலெக்டர் சொன்னாங்க எல்லாம் போங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் இருந்தோம், பஸ் எல்லாம் வந்துச்சு. ஏன் நீங்க போல? பொருள் இருக்கு சார். அது நாங்க போயிட்டு பொருள் பாதுகாப்பு பண்ண முடியாது. நாங்க தான் அப்புறம் பண்ணி அப்புறம் போலாம் சொல்றோம் சார். பாதி பேர் போயிருக்காங்க, பாதி பேர் பொருள் பாதுகாப்பு தண்டூரா மூலம் எச்சரிக்கை விடுத்தாங்க. நாங்களும் இருந்தோம், அப்பயே போயிருக்காங்களே. இப்ப ஏன் மாட்டிட்டு? போதுமான வாகனம் வரவில்லை சார். போதுமான வாகனம் வரல, கம்மியான வாகனம் வந்த ஆளுங்க மட்டும் அங்க போனாங்க. உங்களை மாதிரி இளைஞர்கள் தானாக முன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் உங்களுடைய இளைஞர்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஊருக்கு 300 பேர் இளைஞர்கள் வந்து ஹெல்ப் பண்ணி எல்லாம் எல்லாம் ஊருக்கு 300 பேர் எல்லாமே இங்கதான் இருந்து பாத்துட்டு. உங்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ள மாட்டிட்டு இருக்காங்க? தேவையான உணவு இருக்கா? உணவே உணவு இல்ல சார். பெண்கள் குழந்தைகள் மாட்டிட்டு இருக்காங்க சார். இன்னும் ஒரு 150-100 பேர் இருப்பாங்க சார். மிச்ச பேர் இட்டு சார். இப்ப படிப்படியா வந்து இருக்காங்க சார். நீங்களா தானா முன் வந்து பண்றீங்க? மற்ற அரசு சார்பில் ஹெல்ப் பண்றது வந்திருக்காங்க? யாருமே வரல சார். நம்மளும் பார்த்தோம், காவல்துறை சார்ந்தா வந்திருக்காங்க சார். மிச்சம் யாரும் வந்து பாக்கல சார். எம்எல்ஏ யாரும் வந்து எந்த யாரும் பாக்கல. நீங்க சொல்லுங்க, உள்ள எத்தனை பெண்கள் குழந்தைகள் மாட்டிட்டு இருக்காங்க? படகுல மீட்டர் ஏற்பாடுகள் இருக்கா? படகு போறல அந்த தண்ணி கம்மியான தண்ணி தான் வந்து இருக்கு எங்க ஊருக்குள்ள. போன இடம் இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி ஃபுல்லா ஊருக்குள்ள வந்துரும். நீங்க சார் என்டிஆர் குள்ள நீங்க எந்த படையை சார்ந்தவர்கள்? எவ்வளவு பேர் ஈடுபட்டு? நாங்க தமிழ்நாடு மீட் பண்ணிட்டு சுமார் நம்ம 3 வண்டி வந்திருக்கு. 3 வண்டியில் 30 பணியாளர்கள் இருக்கோம். பொன்னேரியில 7 வண்டி மற்றும் பணியாளர்கள்லாம் இப்ப தயார் நிலையில இருக்காங்க. சொல்றீங்க, ஏன்னா நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க. ஏன் முழுமையா தகவல் போய் சேரலையா? நேற்று நைட்ல இருந்து நாங்க இங்கே தான் இருக்கோம். நாங்க வெளியில போகல. நாங்க நேற்று இருந்து தொடர்ந்து பணியில தான் இருக்கோம். நேற்று இரவு 6 மணில இருந்து இங்கே தான் இருக்கோம். நேற்று 6 மணில இருந்து, நேற்று ஈவினிங் 6 மணில இருந்து, நேற்று சாயங்காலம் 6 மணில இருந்து 25க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களுக்கு எவ்வளவு மீட்பு படையில இருக்கு? உள்ள
3 வண்டி நிக்குது. எத்தனை பேர் இருக்கீங்க சார்? ஒரு 20 பேர் இருக்கு சார். நீங்க எந்த ஊரு, எந்த படையில இருந்து சேர்ந்தவங்க? கும்படி முண்டி தமிழ்நாடு பை சர்வீஸ். மற்ற படை என்டிஆர்எஃப் எங்க இருக்காங்க? தேசிய பேரிடர் சொன்னாங்க, தெரியல எங்களுக்கு. அதாவது தேசிய மீட்பு படையினர் இங்கேதான் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்க்க முடியவில்லை என்று இங்க இருக்கக்கூடிய மீட்பு படை சார்பில் சொல்றாங்க. நேரடியாக இங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்று நம்ம கேட்கலாம். அம்மா, நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? ஏன் நீங்க நேரத்தையே தகவல் சொல்லி நீங்க போல இன்னைக்கு இப்ப கிளம்பி போயிருக்கீங்க? எனக்கு ஒன்றும் பேச முடியாது. தம்பி, நீங்க எந்த ஊர்? அதாவது அவர்கள் தற்பொழுது ஒரு இங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தி வேறு பகுதிக்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும் தமிழரசன்.